வணக்கங்க. போன வீடியோவில் உங்கள் மூத்த குழந்தைக்கு புதிய குழந்தை மேலே ஒரு பொறாமை உணர்வு உண்மையிலே இருக்குதுன்னு சொன்னால் என்னென்ன அறிகுறிகள் வழியாக அதை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டுமல்ல, அந்த பொறாமை உணர்வு இவ்வளவு கோபம், வன்மம் அந்த சின்ன குழந்தை மனசில் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் அதை சரி பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை பார்த்துடலாங்க. தமிழில் வருமுன் காப்பது நலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? இந்த பிரச்சனைக்கு இந்த பழமொழி மிக சரியாக பொருந்தாங்க. குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் சில அறிவுரைகளையோ சில செயல்பாடுகளையோ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த குழந்தையுடைய மனசை பக்குவப்படுத்துறது. அந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மூத்த குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குதுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது குழந்தையை பற்றிய தகவலை கண்டிப்பாக மூத்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணுங்க. இன்னொரு ஆள் வழியாக அந்த தகவல் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கும் உங்கள் வாயிலிருந்து அந்த செய்தி உங்கள் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. அப்படின்னு அந்த மூத்த குழந்தை முன்னமே மனசை மெதுவாக தயாரிக்க தொடங்கும். திடீர்னு நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறத பார்த்தாலோ, திடீர்னு ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்தாலோ அடைகிற அந்த ஷாக்கை விட இது ரொம்ப ரொம்ப மேலானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மூத்த குழந்தையுடைய மதிப்பையும் அவனுடைய இடத்தையும் நீங்கள் அடிக்கடி சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்தாலுமே, நீ தாண்டா பெரியவன், நீ முக்கியமான ஆள், நாங்கள் ஒன்றை மறக்கவே மாட்டோம். அந்த புதிய குழந்தை வந்தாலுமே அம்மாவும் உனக்கு நிறைய நேரம் கொடுப்பேன், நீ வருத்தப்படவே கூடாது அப்படி சொல்லி முதல்ல அந்த குழந்தையுடைய மனசை பக்குவப்படுத்தணுங்க. மூணாவதை பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த குழந்தைய ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே புதிய சூழலுக்கு நீங்கள் பழக்கப்படுத்துறதுங்க. ஒருவேளை அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அந்த மூத்த குழந்தை உங்கள்கிட்ட வந்து படுக்க முடியாது. அப்போ ஏற்கனவே அப்பா கூட அவன் தனியாக படுக்கிறதுக்கோ, அவன் படுக்கிறதுக்கான தனியாக ஒரு இடத்த நீங்கள் ஏற்பாடு செய்து அதில் தூங்குறதுக்கு பழக்கப்படுத்துகிறதோ ரொம்ப அவசியம். அது மட்டுமல்ல, அவன் பொம்மைகளை வச்சு தனியாக உங்களுடைய உதவி இல்லாமல் விளையாடுறதுக்கு பழக்கிறது, தனியாக சாப்பிட்றதுக்கு பழக்கிறது, தாத்தா பாட்டி கூட தனியாக இருக்கிறதுக்கு பழக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. அப்படின்னா அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்த புதுசில் அவன் ரொம்ப வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். தூங்க போகும்போதும், சாப்பிட போகும்போதும், விளையாட போகும்போதும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் ஏற்கனவே அந்த புதிய சூழலுக்கு அடாப்ட் ஆகியிருக்கிறான், பழகி இருக்கிறான். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த புதிய குழந்தை வர்றதுனால அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வர்ற சிரமங்களை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. வர்றது சின்ன குழந்தைடா, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ராத்திரி தூங்குறதுக்கு சிரமப்படும், அந்த குழந்தைக்கு நிறைய டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும், டாய்லெட் அடிக்கடி போகண்டா, அம்மாவுக்கு அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கிறதுனால உன்னை கவனிக்கிறதுக்கு அம்மாவுக்கு சிரமமாக இருக்கும்டா, சின்ன குழந்தைய நம்ம அக்கறையாக கவனிக்கணும் இல்லையா, அப்படி சொல்லி அந்த மூத்த குழந்தையுடைய மனசை பக்குவப்படுத்தணுங்க. அந்த சிரமங்களை அறிமுகப்படுத்தணுங்க. அது அவனுக்கு புரிகிறது மாதிரி சொல்கிறதுக்கு, அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எடுத்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு காமிக்கலாம். நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது இப்படி தான் அழுதுகிட்டு இருந்தாடா, எப்போவும் சின்ன குழந்தையாக இருந்த அம்மா தான் எப்போவுமே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த குழந்தையும் இப்படி தான் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும், அம்மா எப்போவுமே அந்த குழந்தை பக்கத்துலேயே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு உங்களோட சேர்ந்து விளையாடுவான், அப்புறம் எல்லாமே சரியாக போக வேண்டாம், முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் அந்த குழந்தை சீக்கிரமாக வளர்ந்துடும் அப்படி சொல்லி அந்த சிரமங்களை ஏற்றுக்கிறதுக்கு அந்த மூத்த குழந்தையுடைய மனசை பக்குவப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த புதிய குழந்தைய எப்படி கையாளணும் அப்படிங்கிறத கூட உங்கள் மூத்த குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு பொம்மையை கூட அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பொம்மையை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த பர்றா சின்ன குழந்தை ரொம்ப மென்மையாக இருக்கும், அழுத்தி பிடிக்கக்கூடாது, தலையை இப்படி பிடிக்கணும், கையை இப்படி வச்சுக்கணும் அப்படி சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மையை வச்சு அவன் அந்த புதிய குழந்தையை எப்படி அணுகணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. ஆக இயற்கையாகவே அந்த இளைய குழந்தையை அழுத்தி பிடிக்கிறது, கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளை முதல்ல அவன் பக்குவப்படுத்திடுவான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவ நேரம் நெருங்கி வர்ற அந்த சமயம், பெரும்பாலும் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த மூத்த குழந்தைய தனியாக விட்டுறக்கூடாதுங்க. அந்த குழந்தை நான் தனித்து விடப்பட்டேன், அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வை பெற்றுக்கவே கூடாது. கண்டிப்பாக தாத்தா பாட்டி அந்த குழந்தையை கவனிப்பாங்க, ஆனாலும் அப்பா கண்டிப்பாக அந்த மூத்த குழந்தை கூட இருக்கணுங்க. அந்த குழந்தைய அப்பா கவனிச்சுக்கிட்டாருன்னா, அப்பா என்ன கவனிக்கிறாங்க, அந்த மாதிரிப்பட்ட உணர்வுனால அந்த குழந்தை சோர்வாகாது. இப்போது ரெண்டாவது குழந்தை பிறந்து நீங்கள் வீட்டுக்கு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்த பிறகு மூத்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணும்? வீட்டுக்கு வந்த உடனேயே எப்போ டைம் கிடைக்குதோ உடனே அந்த மூத்த குழந்தைய அரவணைச்சு, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணி அடக்கண்ணா, அம்மாவும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, பரவாயில்ல இனி அம்மா உன் கூடவே இருப்பேன், தம்பி பாப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல் அழுவான்,
ராத்திரி தூங்குறதுக்கு கூட அடம் பிடிப்பான். ஆனாலும் அவன் எப்போ தூங்குறானோ அமைதியாக இருக்கிறானோ அப்போ அம்மா ரொம்ப நேரம் உனக்கு கொடுப்பேன்டா, உனக்கு கதை சொல்லுவேன், சாப்பாடு ஊட்டுவேன், உனக்கு நல்லா படிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பேன், அம்மா இனி உன் கூட தான்டா இருப்பேன், உன்னை நான் இனி என்ன செய்ய மாட்டேன், விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு அசுரன்ஸ், ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் மூத்த குழந்தை பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்பிடுறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குழந்தைக்குரிய பரிசு, அந்த மூத்த குழந்தைக்குரிய அங்கீகாரத்தை உறவினர்களும் கொடுக்கறதுக்கு அவங்கள நீங்கள் வழிகாட்டணுங்க. கண்டிப்பாக அந்த இளைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய சந்திக்கிறதுக்கு உங்கள் உறவினர்கள்லாம் gift எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த உறவினர்கள் செய்கிற தவறு என்னென்னா அவங்களுடைய கவனம் எல்லாமே அந்த பிறந்திருக்கிற புதிய குழந்தை மேலே தான் இருக்கும். அந்த புதிய குழந்தைக்கு வந்திருக்கிறது யார், என்ன பரிசு கொண்டு வராங்க எதுவுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மூத்த குழந்தைக்கு தான் உங்களுடைய அரவணைப்பும் அக்கறையும் தேவைங்க. ஆக அந்த உறவினர்கள்ட்ட சொல்லுங்கள், அந்த இளைய குழந்தைய கூட நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டாம், அந்த மூத்த குழந்தைக்கு ஒரு gift வாங்கி கொண்டு கொடுங்க, அல்லது 2 பேருக்குமே சின்னதாக வாங்கிட்டு வாங்க, ஆளுக்கு ஒரு gift. அந்த மூத்த குழந்தைய தனியாக விட்டுறக்கூடாது இல்லையா, அப்படி சொல்லணும். அப்படி அன்பளிப்பு வாங்கிட்டு வர்ற உறவினர்கள் அந்த மூத்த குழந்தையும் சந்திச்சு அவங்க கையில் அதை கொடுத்து, வாழ்த்துக்கள்ரா நீ அண்ணனா இருக்கிற, அந்த தம்பி பாப்பாவை நல்லா கவனிச்சுக்க சரியா, எங்களுக்கு தெரியும் நீ நல்ல பையன், அந்த குழந்தைய நல்லா கவனிச்சுக்குவ, அந்த பையன் ரொம்ப லக்கி உனக்கு தம்பியாக வர்றதுக்கு அப்படி சொல்லி பாராட்டினாங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளாக உணர்வான். ஆஹா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நான் நல்ல பையன், அந்த குழந்தைய நல்லா கவனிச்சுக்கணும் அப்படி சொல்லி மனசு அப்படியே மாற்றிடுவாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த இளைய குழந்தைய பற்றி அல்லது அந்த இளைய குழந்தைக்கு நீங்கள் ரொம்ப நேரம் கொடுக்கறத பற்றி அவன் கோபமாக எரிச்சலாக உணர்றான் அல்லது கவலையாக இருக்கிறான் அப்படி சொன்னால் அந்த உணர்வை ஏற்றுக்கங்கங்க. அது தப்பு கிடையாது. குழந்தைய கட்டி அரவணைச்சு, சரிடா எனக்கு புரியுதுடா, தம்பி பாப்பாவுக்கு நிறைய நேரம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படி தானே, பரவாயில்லடா, அந்த தம்பி பாப்பா ஓய்வில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கு டைம் கொடுப்பேன், வருத்தப்படாத அப்படி சொல்லி அவன் வருத்தமாக இருக்கிறத கோபமாக இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதா காட்டணுங்க. அப்படிலாம் கோவப்படாத, நான் உனக்கு டைம் கொடுக்க தானே செய்கிறேன், உனக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படி சொல்லி அந்த உணர்வை உடனே அடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணர்வு உள்ளே அடங்கும் போது தாங்க மோசமான ஆக்ஷன்ஸாக செயல்களாக வெளியே வரும். அந்த உணர்வை நீங்கள் வேலிடேட் பண்ணி ஏற்றுக்கிட்டதாக காட்டும்போது அந்த மூத்த குழந்தையுடைய வருத்தமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அப்படியே தணிஞ்சு போவாங்க. ஆனால் ஒருவேளை அந்த இளைய குழந்தைய அடிக்கவோ கடிக்கவோ கிள்ளி வைக்கிறவோ தொடங்குறான்னு சொன்னால் நோ, இந்த மாதிரிப்பட்ட ஆக்ஷன்ஸை நாங்கள் அலோவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அந்த மூத்த குழந்தைகிட்ட சொல்லி தடுத்துடணுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த இளைய குழந்தையை பற்றிய உரையாடல்களில் சில முடிவுகள் எடுக்கும்போது அந்த மூத்த குழந்தைய நீங்கள் இன்வால்வ் பண்ண வைக்கலாங்க. அந்த மூத்த குழந்தைகிட்டே நீங்கள் கேட்கலாம், தம்பி நம்ம பாப்பாவுக்கு துணி எடுக்க போகிறோம், இந்த 2ல் எது நல்லா இருக்குது சொல்லு அப்படி சொல்லி அவன்கிட்ட கேட்டால் அவனே செலக்ட் பண்ணி கொடுப்பான். ஆக அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, தம்பிக்கு நான் துணி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவன்கிட்டயே கேட்கலாம், டே தம்பி பாப்பா அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கிறான்டா, அம்மா என்னடா செய்யணும் சொல்லுடா, ஒரு ஐடியா சொல்லுடா பார்க்கலாம். அப்போ அவனே சொல்லுவான், தம்பி பாப்பாவை நீங்கள் அடிக்கடி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருங்கம்மா, அப்பா அவன் அழமாட்டான் அப்படி சொல்லுவான். ஆக அந்த முடிவுகள் அவன் இன்வால்வ் ஆகும்போது அவனும் விரும்புகிறான், தம்பி பாப்பா நல்லா இருக்கணும், தம்பி பாப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அம்மா என்கிட்ட ஐடியா கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்போது ஒரு நல்லதை தான் யோசிப்பானே தவிர ஒரு கோபமோ பொறாமையோ அந்த குழந்தையுடைய மனசில் கண்டிப்பாக வராதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குழந்தைக்கும் இளைய குழந்தைக்கும் ஒரு பாண்டை ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கு நீங்களே நிறைய ஐடியாக்களை கண்டுபிடிக்கலாங்க. அந்த மூத்த குழந்தைகிட்ட அடிக்கடி தம்பி பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுறாக்கன்னா மென்மையாக, நான் ஏற்கனவே சொல்லி தந்தது போல் மென்மையாக அந்த குழந்தைய கையில் தூக்கு பார்க்கலாம். அந்த குழந்தை சீக்கிரமாக தூங்குறதுக்கு நீங்கள் ஒரு தாலாட்டு பாடுங்க பார்க்கலாம். அம்மா பாடினா அந்த குழந்தை தூங்க மாட்டேங்குது, நீங்கள் பாடினா ஒருவேளை சீக்கிரமாக தூங்குமா இருக்கும் அப்படி சொல்லி அந்த மூத்த குழந்தைய ரொம்ப அழுத்தமும் கொடுக்கக்கூடாது, கடினமான வேலைகளையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இயல்பாக அந்த இளைய குழந்தை மேலே ஒரு நெருக்கம் வர்றதுக்கு இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அறிமுகப்படுத்தலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குழந்தை சில விரும்பத்தகாத செயல்களை செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க, கத்தக்கூடாது. அந்த குழந்தைய தனியாக கூப்பிட்டு வச்சு பக்குவமாக நீங்கள் பேசணும். கண்டிப்பாக அந்த மூத்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசுன்னு சொன்னால் துருதுருப்பான ஒரு வயசுங்க, நிறைய சேட்டைகள் செய்வான். அதுவும் அவனுடைய கவனம் முழுவதும் அந்த இளைய குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணதுலேயே இருக்கும். அப்போ தான் நீங்கள் கோவப்படுவீங்க, உங்களுடைய பவுண்டரியை செக் பண்ணுவோம். அது அந்த குழந்தையுடைய இயல்புங்க. அந்த குழந்தைய 2-3 வயசு குழந்தைய ஒரு சன்னியாசி போல் நம்ம நினைக்க முடியாது. பக்குவப்பட்ட ஒரு பெரிய ஆள் மாதிரி நடப்பான், எல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சுக்குவோம் அப்படி சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக அந்த இளைய குழந்தைய கிள்ளுவான், அடிப்பான், சில நேரங்களில் தரண்டி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவான். அந்த நேரம் நீங்கள் கத்துனீங்கன்னு சொன்னால் அவன் எதுவுமே கற்றுக்க மாட்டான்.
சில நேரங்கள் அந்த இளைய குழந்தைய தரன்னு இழுத்துட்டு போகும்போது கத்துவீங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதடா, அந்த குழந்தைய கொல்ல போறியா நீ? அவன் கையை காலை இழுத்து ஒடிச்சு அந்த குழந்தை காலம் முழுவதும் நொண்டி நொண்டி நடக்கிறத பார்க்கணுமா உனக்கு? சொன்ன புரியாதா உனக்கு? கொஞ்சமாவது உனக்கு இறக்கம் இருக்காடா? வில்லனடா நீ அப்படி சொல்லி கத்துனீங்கன்னு சொன்னா அது அந்த குழந்தையுடைய மனசுல சரியா புரியாதுங்க. ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போவான், ஆனா அதே செயல்களை திரும்பவும் செய்ய தொடங்குவான். ஆக முதல்ல அந்த செயலை ஸ்டாப் சொல்றீங்க. ஸ்டாப் சொல்லிக்கிட்டு அவனுடைய உணர்வை ஏற்றுக்கிட்டதா காட்டணுங்க. சரிடா, உனக்கு கோபமா இருக்கிறது எனக்கு புரியுது. அம்மா அதிகமான நேரம் அவனுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு எரிச்சலா வருது. சரி பரவாயில்ல, ஆனா இப்படி செய்யறது தப்பு. அப்புறம் தான் கற்றுக் கொடுக்க தொடங்கணுங்க. அந்த குழந்தைக்கு வலிக்கண்டா, பாவண்டா, சின்ன குழந்தைக்கு வலிக்கலையா அப்படி சொல்லி அப்புறம் கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் படிப்படியாக அந்த மாதிரிப்பட்ட செயல்களை குறைச்சிடுவாங்க. கத்தும்போது அவன் பயத்துக்குள்ளேயோ அல்லது கோபத்துக்குள்ளேயோ உள்ள போயிடுறான். அப்புறம் நீங்கள் எது சொல்லி கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் எவ்வளவுதான் பெரிய தப்பு செய்திருந்தாலும் முதல்ல அவனை சமாதானப்படுத்தி அவன் உணர்வை ஏற்றுக்கிட்டதாக காமிச்சு அப்புறம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் படிப்படியாக திருந்துருவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியங்க, அந்த மூத்த குழந்தை இளைய குழந்தை மேலே பாசத்தை காட்டும்போது, பக்குவமாக நடந்துக்கும் போது மனம் விட்டு பாராட்டுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ இப்படி நடக்கிறது, அந்த குழந்தை மேலே எவ்வளவு பாசமாக இருக்கிற அப்படி சொல்லி அதை உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட ஆக்ஷன்ஸ் அவன் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிப்பான். உங்கள் பாராட்டு அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, பெருமிதத்தை கொடுக்குது. ஆக அந்த இளைய குழந்தையை பராமரிக்கிறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் அவன் தொடர்ந்து முன் வருவாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த குழந்தைக்கு சில பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதுங்க. அந்த இளைய குழந்தை எதுவுமே தெரியாதுடா, உன் கையில் இருக்கிற பொம்மையை அது பிடுங்க தான் செய்யும், ஆனால் உடனே அடிக்கக்கூடாது. நீ என்கிட்ட சொல்லு, நான் என்ன செய்வேன், அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது விளையாட கொடுப்பேன். நீ உடனே கை நீட்டி என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும், ஒருவேளை இளைய குழந்தை அந்த மூத்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பாடில் கை போட்டுரும், அல்லது அவன் தூங்குற பெட்டில் ஏதாவது அசிங்கம் பண்ணிடும். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீ உடனே கோபப்படக்கூடாது, என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, மூத்த குழந்தைக்குள்ள பாதுகாப்பையும் பிரைவசியையும், அந்த தனிப்பட்ட இடங்களை விளையாட்டு பொருட்களை மதிக்கணுங்க. இப்போ மூத்த குழந்தை தூங்குறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பீங்க, ஒரு கட்டில் கொடுத்துருப்பீங்க, அதில் கொண்டு இளைய குழந்தைய நீங்கள் போடக்கூடாது. உடனே அதை பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வரும். நீங்கள் நினைப்பீங்க அதுவாக இருந்தா என்ன, இதுவாக இருந்தா என்னன்னு. அவன் நினைப்பான் இது என்னுடைய கட்டில், தம்பி பாப்பா அதை அசிங்கம் பண்ணாமல் நான் எப்படி தூங்குறது, அந்த மாதிரி அவன் கோபப்பட ஆரம்பிக்கலாம். அதுபோல் அந்த மூத்த குழந்தை விளையாடுறதுக்குள்ள பொம்மைகள் எது எது அப்படிங்கிறத ஒதுக்கி கொடுத்துருங்க. அந்த பொம்மையை எடுத்து இளைய குழந்தைகிட்ட கொடுக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் அந்த ரெண்டு குழந்தைகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை, ஒரு சண்டையை உருவாக்கிடுறீங்க. ஆக மூத்த குழந்தையுடைய எந்த பொருளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தொட வேண்டாம். அந்த மூத்த குழந்தை பொம்மைகளை வச்சு விளையாடுறதுக்கும் அதுகளை எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு இடத்தையும் நீங்கள் ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான், நான் சேஃப். அந்த ரெண்டாவது குழந்தை வந்ததுனால என் இடமும் பறி போகலை, என்னுடைய விளையாட்டு பொருட்களும் பறி போகலை, நான் விளையாடலாம், நான் என்னுடைய இடத்துல தூங்கலாம். அந்த மாதிரி அவன் ஒரு பாதுகாப்பாக உணர்வான். தேவையில்லாமல் அந்த இளைய குழந்தை மேலே கோபப்படுறதுக்கான சூழல்கள் ரொம்ப குறையாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த குழந்தைக்கு கொஞ்சம் உணர்வுகளை கற்றுக் கொடுக்குறதுங்க. எம்பதி அப்படி சொல்கிறோம். அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அடி அடித்தோம்னா அது வலிக்குது, அப்போ தம்பி பாப்பாவுக்கு என்ன அதிகமாக வலிக்கும். இது சண்டை இல்லாமல் அவன் சாதாரணமாக இயல்பாக இருக்கிற நேரத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியதுங்க. குழந்தைகளுக்கு வலிக்கும், நல்லா வலிக்கும். நான் உன்னை லேசாக கிள்னா உனக்கு வலிக்குதா? ஆமாம். அப்போ அந்த குழந்தைக்கும் நீ இப்படி கிள்ளும்போது நல்லா வலிக்கும். ஆக நீ அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, கிள்ளக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. உணர்வுகளை கற்றுக் கொடுக்குறீங்க. அடுத்ததாக மூத்த குழந்தைக்கு ஒரு ரொட்டீன் அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரெண்டு குழந்தைகளை சமாளிக்கிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது பல அம்மாக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மூத்த குழந்தைய நீங்கள் ஒரு ரொட்டீனுக்குள்ளே பழக்கப்படுத்துறீங்கன்னு சொன்னால், எப்போ அந்த குழந்தை எழும்பணும், எப்போ என்ன செய்யணும், எப்போ ஸ்கூலுக்கு போகணும், எப்போ சாப்பிடணும், எப்போல்லாம் டிவி பார்க்கணும், எப்போ ஹோம்ஒர்க் செய்யணும், இந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே இதை அறிமுகப்படுத்தலாங்க. ஒரு 2-3 வயசுலேருந்தே கண்டிப்பாக குழந்தைகளை ரொட்டீனுக்குள்ளே அறிமுகப்படுத்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் உங்களை நச்சரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அல்லது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கட்டளை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படி செய்ய, எங்கே போகாது இங்கே வராது அப்படி சொல்லி கட்டளை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அந்த மூத்த குழந்தை அவனாகவே சில செயல்களை எடுத்து செய்ய பழகியிருப்பான். ஆக அந்த இளைய குழந்தைக்கு நீங்கள் நிறைய நேரத்தை கொடுக்க முடியும். ஆனால் என்ன செய்கிறது, குழந்தைகள் அந்த ரொட்டீனை வேகமாக கற்றுக்காது, கண்டிப்பாக தவறு செய்யும். ஆக இது ஒரு தொடர் முயற்சி. அந்த மூத்த குழந்தைக்கு அந்த ரொட்டீனுக்குள்ளே அவன் பழக்கப்படுகிறதுக்கு
தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அந்த மூத்த குழந்தையை கையாளுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் எம்பதியை சொல்லி கொடுத்துட்டீங்க, உணர்வுகளை சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனாலும் மூத்த பையன் கோபம் வந்துன்னா உடனே இளைய குழந்தை போய் அடிக்க தான் செய்கிறான். அப்படி சொன்னால் கடைசியாக இந்த மாதிரிப்பட்ட முறைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கலாங்க. கோபத்தை குழந்தை மேலே வெளிப்படுத்தாமல் வேற பொருட்கள் மேலே வெளிப்படுத்துறது. ஒரு பொருளை போட்டு அடிக்கிறதுக்கும் குழந்தைய அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? ஆக அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, ஒரு தலையணையை நீ என்ன செய், கோபம் வந்துன்னா போய் குத்துட, ஆனால் தம்பி பாப்பாவை நீ தொடக்கூடாது, சரியா? ஒரு பொம்மை, பெரிய பொம்மையை எடுத்து அதை என்ன செய், நீ பஞ்ச் பண்ணிக்கோ. கோபம் வந்ததுன்னா தம்பி பாப்பாவை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. உனக்கு ரொம்ப கோபமாக இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லி வெளியே போய் நம்ம என்ன செய்யலாம், கத்தலாம். ஒரு சிங்கம் போல் கர்ஜி பார்க்கலாம். அப்படி சொல்லி அந்த குழந்தையை கத்த வச்சு அந்த குழந்தையுடைய அந்த உணர்வுகளை நீங்கள் என்ன செய்யலாம், வெளிக்கொண்டு வரலாம். அந்த கோபத்தை கொஞ்சம் தணிக்கலாம். அல்லது ஒரு பேப்பர் எடுத்து கையில் கொடுத்து தம்பி பாப்பாவை மோசமாக ஒரு படம் வர பார்க்கலாம், கண்ணு மூக்கெல்லாம் அப்படி வச்சு உனக்கு எப்படி தோணுதை வர பார்க்கலாம் அப்படி சொல்லலாம். அல்லது ஒரு பேப்பரை கையில் கொடுத்து அதை சுருட்டி கசக்கி உருட்டி ஒரு பந்தாக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை கொடுக்கும்போது அவனுடைய கோபத்தை கையாளுறதுக்கு மாற்று வழிகளை நீங்கள் கையில் கொடுக்குறீங்க. அவனுக்கு துருதுருப்பாக வர்ற அந்த கை, அந்த உணர்வு நேரடியாக அந்த தம்பி பாப்பா மேலே போய் பாயாது. ஆக இந்த மாதிரி சிம்பிளான சில வழிமுறைகளை உங்கள் மூத்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் குடும்பத்தில் இந்த சகோதர பொறாமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே வராதுங்க. அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக சுமூகமாக இணைந்து வாழ்கிறதுக்கு பழகிக்குவாங்க. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆக ஆல் த பெஸ்ட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.